இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பொட்டால் காடு மாதிரி காஞ்சு போன ஒரு காடை காட்டுறானுங்க. அந்த காட்டுக்கு நடுவில் ஒரு கார் வந்துகிட்டு இருக்கு. அந்த காரை யார் ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரு சர்ச்சில் வேலை செய்யற நன்னு. அதுவும் பார்த்தோம்னா சிகரெட்டை குடிச்சுக்கிட்டே வண்டி ஓட்டுறாங்க. இப்போ அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு அதே காட்டுக்கு நடுவில் இருக்க ஒரு வீட்டை காட்டுறாங்க. அந்த வீட்டுக்குள்ள முகமுடி போட்டு ஒருத்தர் உட்காந்துருக்காருல, சோ அவர் தான் பாக்ஸர். இப்போ என்ன பிரச்சனைனா இவருக்கு இருக்க எக்ஸ்பீரியன்ஸுக்கு நிறைய பேர் கூட சண்டை போட்டுருக்காரு, நிறைய பேரும் ஜெயிச்சிருக்காரு. ஆனா அதே மாதிரி இன்னைக்கு ஒரு சண்டை நடக்க போது அந்த சண்டையில அவர் ஜெயிப்பாரான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா இவர் வயசுக்கு பாதி இருக்க வயசோட பையன் கூட தான் மோத போறாரு. இவரோட அந்த பையனும் கொஞ்சம் பலசாலியும் கூட. இதனால பாத்தீங்கன்னா அவரோட ஒய்ஃபும் காம்படிஷனுக்கு போகாதியா, அந்த பையன் நீ தோத்துட்டா ரொம்ப அசிங்கம் கூட அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு சொல்றாங்க. ஆனா அந்த மனுஷன் அதை கேட்கல, நான் போய் தான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறாப்ல. அப்ப ஒரு நன்னு நம்ம கார் ஓட்டி வந்ததை பார்த்தோம்ல, அது வேற யாரும் கிடையாதுங்க, இந்த ஆளோட பொண்ணு தான். இப்ப உடனே அவளும் வந்து அவரோட அப்பாவை பிக்கப் பண்ணி அந்த கார்ல போக ஆரம்பிக்கிறான். அப்புறம் அப்பாவும் பொண்ணு சேர்ந்து இப்ப நடக்க போற காம்படிஷனுக்கு போயிட்டு இருக்காங்க. இப்ப அங்க இருந்து அப்படியே சீனை கட் பண்ண இப்ப நம்ம படத்தோட ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் தூக்கத்துல இருந்து முடிச்சு பார்த்தா மிகப்பெரிய ஒரு ஒயிட் கலர் ரூம்ல படுத்து கிடக்குறான். அந்த ரூம்ல கதவு ஜன்னல் சொல்லி எதுவுமே கிடையாது. சோ ஏதாச்சும் புடிச்சாச்சு மேல ஏறி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதை புடிச்சு ஏறக்கு ஒரு சின்ன கட்டை கூட அங்க இல்ல. எப்பறம் நம்ம இப்படி ஒரு ரூம்ல வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு புரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த செவுத்துல இருந்து ஒரே ஒரு பட்டன் மட்டும் வெளியே வருது. இவன் அந்த பட்டனை பார்த்து எப்படா சம்பந்தமே இல்லாம இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை யதார்த்தமா அமுக்குறான். சோ அதை அழுத்துனவே அந்த ரூம்ல இருக்க ஏஞ்சல் எல்லாருமே செவுத்த விட்டு வெளியே வராங்க. அப்படி வெளியில வந்த ஏஞ்சல்ஸ் எல்லாருமே ஒரு நிமிஷத்துக்குள்ள செவுத்துக்குள்ள போயிடுறாங்க. அது உள்ள போனதுக்கு அப்புறம் ஆயிரக்கணக்கான பட்டன்ஸ் அந்த செவுத்துக்கு வெளியில போய் நீட்டிக்கிட்டு இருக்கு. இதை பார்த்ததுமே நம்ம ஹீரோ பயத்துல கத்திடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஒருவேளை இந்த செவுத்துக்கு வெளியில நீட்டிட்டு இருக்க பட்டன் அமுக்குனா நம்ம வெளியே போறதுக்கான வழி கிடைக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு குத்து மதிப்பா அங்க தெரியல ஏதோ ஒரு பட்டன் அமுக்குறான். அப்படி அமுத்துனதுமே செவுத்துல இருந்து பல்லுல இருக்கிற பிரஸ் கீழே விழுக்குது. சரி இன்னொரு பட்டன் அமுத்தி பாப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பட்டன் அமுத்தி பாக்குறான். பார்த்தா அந்த டைம் ஒரு மைக் வந்து விழுக்குது. மறுபடியும் ஒரு பட்டன் அமுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு பட்டன் அமுக்குறான். பார்த்தா அந்த டைம் செவுத்துல வந்து ஒரு மிகப்பெரிய பூத்தொட்டி வந்து விழுக்குது. இதெல்லாம் எதுக்கு அமுச்சுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசை தளர விடாம இன்னொரு பட்டனே அமுக்குறான். இந்த டைம் பாத்தீங்கன்னா செவுத்துல இருந்து பெரிய சைஸ்ல ஒரு பானை வந்து விழுகுது. சரி ஒருவேளை பானைக்குள்ள எது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள எட்டி பார்த்தா வெறும் எம்டியா தான் இருக்கு. சோ அப்பயே அவனோட மனசை தளர விடாம இன்னொரு பட்டனே அமுக்கி பாக்குறான். அப்படி அழுத்தினது இந்த டைம் செவுத்துல இருந்து வெறும் சாப்ஸ்டிக் வந்து விழுகுது. சோ அதுல கோமான நம்மளோட ஹீரோ விடாம அதே பட்டன் அமுக்கி வெறும் சாப்ஸ்டிக்கா குமிக்கிறான். இப்ப அங்க அப்படியே சீனை கட் பண்ணிட்டு இங்க வந்து பார்த்தா ஸ்டார்டிங் சீன்ல ஒரு ஃபைட்டரை நம்ம பார்த்தோம் இல்லையா, சோ அவருக்கு அந்த சின்ன பையனுக்கான காம்படிஷன் நடக்க போகுது. இந்த பக்கம் நம்மளோட ஹீரோ நிறைய பட்டன் அமுக்கி நிறைய பொருளை வர வச்சு குப்பை மாதிரி அந்த ரூமே ஆக்கி வச்சிடறான். இப்ப தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு பால் அந்த பக்கம் போடும்போது ஒரு பட்டன்ல பட்டு சாப்பாடு வந்து வெளியே விழுகுது. எப்பாடா சாப்பிடறதுக்கு சாப்பாடாச்சும் கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா சாப்பிட வரான். பார்த்தா அதுல சாஸ் இல்ல. ஏன் சாப்பாடை கொடுத்து சாசை கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த பட்டன் அமுக்குறான். பார்த்தா மறுபடியும் அந்த சாப்பாடு தான் வந்து விழுகுது. சரி எப்படியா இருந்தாலும் நம்மளுக்கு அந்த சாஸ் வரப்போகுதுல, வந்த சாப்பிடாச்சும் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சை சாப்பிட்டு முடிச்சிடறான். சாப்பிட்டு முடிச்சுட்டு யதார்த்தமா ஒரு பட்டன் அமுக்குறான். இப்போ வந்து ஒரு சாஸ் பட்டில் விழுகுது. இதை பார்த்து பயங்கர கோவமானவன் பாட்டில விட்டு கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டிட்டு அப்படியே படுத்துறான். இப்போ அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு மறுபடியும் அந்த ஃபைட்டரை தான் காட்டுறானுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த காம்படிஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. இவன் தோப்பானா ஜெயிப்பானாங்கிற விஷயம் இவனுக்கே தெரியல. என்னன்னா அப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு நம்பிக்கையில ஒர்க் அவுட்லாம் பண்ணி அந்த காம்படிஷனுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கான். இப்போ அப்படியே கட் பண்ணிட்டு சீனை இங்கிட்டு பார்த்தோம்னா நம்ம தலைவனுக்கு போர் அடிச்சனால புக்ஸ் எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்காப்ல. இப்போ காமிக் புக்ல 5வது வால்யூம் மாதிரி படிச்சாலாம் இப்போ 6வது வால்யூம் வேணும்னு சொல்லிட்டு பட்டன் அமுக்குறான். பார்த்தா 7வது வால்யூம் புக் வந்து விழுகுது. அதுக்கப்புறம் அமுத்து பார்த்தா 8வது வால்யூம் வந்து விழுகுது. 7ல இருந்து 9 வால்யூம் வரைக்கும் விழுகுது. பார்த்தா இவன் கேட்ட 6வது வால்யூம் மட்டும் விழுகல. அப்ப எதிர்ச்சியா ஒரு பட்டன் அமுக்கும் போது இவன் வெளியே போறதுக்கான கதவு ஓபன் ஆகுது. அதை பார்த்தோன்னே அவனுக்கு செம்ம சந்தோஷமாயிடுது. ஆனா எந்த பட்டன் அமுத்துறோம் அப்படிங்கிற விஷயத்தை மறந்துடுறான். அப்ப ஒரு பட்டன் அமுத்தி பார்க்கறான். பார்த்தா இந்த செவத்துல இருந்து இந்த செவத்துக்கு ஒரு பொண்ணு ஓடுறா. சோ அப்பயே அவனோட முயற்சியை கைவிடாம இன்னொரு பட்டன் அமுத்தி பார்க்கறான். பார்த்தா மேல இருந்து தண்ணி ஊத்துது. ஆனா இவன் அதை விடுறதாவே இல்ல. அப்படி இப்படி சொல்லிட்டு கடைசியா அந்த டோர் ஓபன் ஆகிற பட்டனை கண்டுபிடிச்சான். கண்டுபிடிச்சிட்டு ஓடி போய் அந்த கதவுக்குள்ள போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவன் போறதுக்குள்ளே அந்த கதவு உள்ள போயிருது. இந்த சான்ஸை விடவே கூடாதுடா, எப்படியாச்சும் தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்ட் அடிக்கிற பேட் வச்சு அந்த பட்டன் அடிச்சுட்டு ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறான். அப்பயும் முடியல. ஸ்கிப்பிங் இல்ல, அந்த பட்டனை இழுத்து பிடிச்சு அப்படியே ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறான். அப்பயும் முடியல. இருந்தாலும் முயற்சியை கைவிடவே கூடாதுடா அப்படின்னு சொல்லி ஒரு ட்ராலி எடுத்து வந்து அந்த பட்டன் அமைதி போலான்னு பார்க்கறான். பார்த்தா அந்த பிளானுமே ஊத்திக்குது. இப்போ என்ன அந்த பட்டன் வந்து அந்த 2 செகண்ட்ல அந்த கதை க்ளோஸ் ஆயிடுது. அவ்வளவுதானே, இப்போ ஒரு ஐடியா பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பானையை தூக்கிட்டு வந்து அந்த பானையை அந்த பட்டன் மேல வைக்கிறான். ஆனா அந்த பட்டன் அந்த பானையவே தூக்கிடுது. இந்த பானையில ஏதாச்சும் வெயிட் ரொப்பினா மட்டும் தான் அந்த பட்டன் அதை தூக்காம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்டர் பிளான போட்டு முன்னாடி ஒரு சீன்ல இவன் பட்டன் அமுத்தும் போது தலையில தண்ணி ஊத்துச்சு இல்லையா, இப்ப அந்த டெக்னிக்கை பயன்படுத்தி இந்த பானையில எப்படியாச்சும் தண்ணியை நிறைய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான். பார்த்தா அந்த தண்ணி இவனோட தலையில மட்டும் தான் ஊத்துது. அதனால இவன் என்ன பண்றான், நம்ம குளிக்கும் போது கை வழியா தண்ணி ஊத்தணும், சோ அதை வச்சு அந்த பானையை ரொப்பிடலாம் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ ட்ரிக் பண்றான். பார்த்தா அந்த பானை ரொப்பவே மாட்டேங்குது. இப்ப சீனை மறுபடியும் கட் பண்ணிட்டு அந்த ஃபைட்டரை தான் காட்டுறானுங்க. காம்படிஷன் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஸ்டார்ட் ஆக போது எப்படியாச்சும் ஜெயிச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறான். அதே மாதிரி இவனோட பொண்ணு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்ச்சுக்கிட்ட வெயிட் பண்ற இவனோட தம்பியும் தாத்தாவே கூட்டிட்டு அந்த காம்படிஷன் நடக்கிறதுக்கு போறான். சோ அப்படியே சீனை கட் பண்ணி இங்கிட்டு பார்த்தோம்னா ஒரு பட்டன் அமுக்கும் போது சாப்பாடு வெளியே வந்துச்சு இல்லையா, அந்த பட்டனை பயன்படுத்தி இந்த பானைக்குள்ள சாப்பாடை நிரப்பிக்கிட்டு இருக்கான். அப்படி பண்ணா என்ன ஆகும், வெயிட் அதிகமாகும். சோ அதை அப்படியே தூக்கிட்டு போய் இந்த பட்டன்ல வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாப்ல. இப்ப பாத்தீங்கன்னா இந்த பானை இவனால கொஞ்சம் கூட நவுத்த கூட முடியல. சோ உள்ள போட்ட சாப்பாடை வெளியே தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவனோட கை உள்ள கூட போக மாட்டேங்குது. அப்பதாங்க நம்மளோட ஹீரோக்கு இன்னொரு ஐடியா வருது. அது என்னன்னா ஒரு சீல்ல சாப்ஸ்டிக்கா நிறைய குமிச்சு வச்சிருப்பான்ல, அந்த சாப்ஸ்டிக்
வச்ச உள்ள இருக்க சாப்பாடை ஒவ்வொன்றா எடுத்து வெளியே போடுறான். அப்படி எடுத்து போட்டதுக்கு அப்புறம் இந்த பானையோட வெயிட் கம்மியாயிருது. ஸோ இப்போ இந்த பானையை தூக்கி போய் அந்த பட்டன்ல வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போறான். அங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. எந்த பட்டன் கதவு திறக்கிற பட்டன் சொல்லிட்டு மறந்து போயிருது. அப்பா ஒரு பட்டன் அழுத்தி போடுறான். அதனால ஆல்ரெடி ஒரு பொண்ணு அங்கிட்டு ஓடிச்சு இல்லையா, அந்த பொண்ணு வந்து இந்த பானையை ஒரு எத்தி விட்டுறா. அதுல அந்த பானை 2 துண்டா போயிருது. ஸோ இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்ட நம்ம ஹீரோக்கு ஒரு பலனே இல்லாம போயிருது. இப்ப பானை போனா என்ன சாப்பாடு வச்சு அந்த பட்டன் அழுத்தி போடலான்னு பார்த்தா அதுவும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. இப்ப கிட்ட ஒட்டு ஒரு டேப் இருக்கும். ஸோ அதை வச்சு அந்த பட்டன் அழுத்தி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுவும் முடியல. அதுக்கப்புறம் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா ஒரு இரும்பு பிளேட் இருக்கும். ஸோ அதை பட்டன் மேல வச்சு அதுக்கு மேல டேப் வச்சு அப்படி இழுத்துக்கிட்டே போறான். ஸோ அந்த கதவு பக்கத்துல போனக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இரும்பு பிளேட் எடுத்துக்குது. அதனால அவனுக்கு பட்டெக்ஸ்ல ஒரு அடி விழுந்துருது. இப்ப இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த 3 பேர் எப்படி அந்த காம்படிஷன் நடக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப தாத்தாவும் பேரனும் ஒரு இடத்த பிடிச்சி எப்படா காம்படிஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப கட் பண்ணிட்டு மறுபடியும் நம்மளோட தலைவனை காமிச்சா இவ்வளவு ரிஸ்க் எடுத்து டயர்டாய் நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பாப்ல. கரெக்டா தூங்கி இருந்துச்சாரா. நம்ம தூங்கி இருந்தா என்ன பண்ணுவோம், பிரஸ் தானே பண்ணுவோம். ஸோ அதே தான் அவனும் பண்றான். அப்படி ஒரு பட்டன் அமுக்குறான். பார்த்தா மேல இருந்து ஒரு கயிறு கீழே தொங்குது. அதை பார்த்தோன்னு அவனுக்கு செம்ம சந்தோஷமா ஆயிருது. அதே மாதிரி ஒரு ஐடியாவும் வந்து மாட்டுது. என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அந்த கயிறை பிடிச்சிட்டு அந்த டோரோட பட்டன் அமைக்கிட்டு அந்த கயிறு வழியாவே அந்த டோருக்குள்ள போயிடுறான். அப்படி போயிட்டு பாதுகாப்பு தான் தெரியுது அந்த டோருக்குள்ளே இன்னொரு டோர் இருக்குன்னு சொல்லிட்டு அதை ஓபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றா. பார்த்தா முடியல. ஏன்னா அந்த டோருக்கு ஒரு சாவி தேவைப்படுது. கடுப்பானவன் கத்திக்கிட்டே வெளியில வந்து கோவத்துல செவுத்தை பார்த்து ஒரு உதைக்கும் போது இந்த டைம் ஒரு சாவி வெளியே வருது. அந்த சாவி பாத்தீங்கன்னா அந்த இடத்துல மிதக்குது. சோ அப்ப அந்த டோரை திறக்கிறதுக்கான சாவி இதுதான். ஆனா அவன் அந்த சாவி எடுக்க போறதுக்குள்ளே அந்த சாவி மறைஞ்சிருது. பத்தா குறைக்கு எந்த பட்டன் அமுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு மறந்து போயிருது. இந்த பட்டனா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அமுத்தி பார்த்தா உள்ள இருந்து ஒரு நாய் வந்து குலைச்சிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் கரெக்டா அந்த சாவிக்கான பட்டனை கண்டுபிடிச்சாரான். அதுக்கப்புறம் ஒரு சூப்பரான ஐடியாவும் போடுறான். அது என்னன்னா பட்டன் அமுத்துறான், கயிறை பிடிக்கும், ஸ்வங்கின்னு போய் அந்த சாவி எடுத்து வந்துடுறான் அப்படின்னு சொல்லிட்டு போறான். இப்பெல்லாம் ஐடியா போட்டு அந்த சாவி எடுக்கலான்னு போறான். பட் அந்த சாவி ஆனா எடுக்க முடியல. இந்த பிளான் ஊத்திக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான போடுறான். அது என்னன்னா இந்த டைம் வெறும் கையில மட்டும் தூக்கிட்டு போக கூடாது. கையில ஒரு ரப்பர் கப்பை எடுத்துக்கிட்டு அதை கரெக்டா அந்த சாவியில அடிச்சு அதுக்கப்புறம் அந்த சாவி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போடுறான். இந்த டைம் கரெக்டா அந்த சாவி எடுத்துறான். அதே கையில பறந்துக்கிட்டு அந்த டோர் போய் லேண்ட் ஆயிடுறான். உள்ள வந்து அந்த டோர்ல சாவியை போட்டு திறந்து பாக்குறான். ஆனாலும் அந்த டோர் திறக்க மாட்டேங்குது. என்னடான்னு சொல்லிட்டு பார்த்தா டோருக்கு மேல இன்னொரு பூட்டு தொங்குது. சோ அதை பார்த்தோன்னு கோவத்தோட உச்சிக்க போயிட்டான். ஏன்டா என்ன இப்படி சாகடிக்கிறீங்க அப்படின்னு கத்திட்டு அந்த ரப்பர் கப்பை தூக்கி போடும்போது அது இன்னொரு பட்டன் மேல பட்டது. அதனால ஏழடி மனுஷன் வெளியே வரான். ஹீரோவே குறுகுறுன்னு பார்த்துட்டு மறுபடியும் அந்த செவுத்துக்குள்ள பூந்து போயிடுறான். அப்பதான் நம்மளோட ஹீரோவே நோட் பண்றான். அவனோட தலையில ஒரு நம்பர் இருக்கு. சோ அந்த லாக்கரை ஓபன் பண்றதுக்கான நம்பர் இதுதான் சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடறான். அதனால எப்படியோ மறுபடியும் அந்த டோர் கிட்ட போய் மேல தொங்கிட்டு இருக்க லாக்கர்ல அந்த நம்பரை போட்டுறான். அதனால அந்த கதவும் திறக்குது. சோ நம்ம ஹீரோ நம்ம எப்படியே ஜெயிச்சிட்டோம்டா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல இருக்கான். அப்போதைக்கு நம்ம ஹீரோக்கு பின்னாடி இருக்க கதவு சாத்திடுது. சரி அந்த கதவு சாத்தினாதான் என்ன, நம்ம தான் புது கதவை கண்டுபிடிச்சோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவை ஓபன் பண்றான். ஆனா அந்த கதவை முழுசாவே திறக்க முடியல. ஏன்னா இவன் இருக்கனால இவனோட உடம்பு அந்த கதவை தடுத்து நிறுத்துது. இப்ப நம்ம ஹீரோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. பேசாம நம்ம அந்த ரூம்ல இருந்திருக்கலாமோ, ஜாலியா இருந்தோம், சாப்பாடு கிடைச்சது, பட்டன் அமுத்த பொருள் வந்துச்சு. சோ அதை வச்சு ஜாலியா இருந்தோம். இப்ப வெறும் ஒரே ஒரு சந்துக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றான். அப்போதைக்கு காத்தடிக்கிற மாதிரி ஏதோ ஒரு உணர்வு தெரியுது. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க செவுத்துல கை வைக்கும் போது அது ஓபன் ஆகுது. ஏன்னா அது ஒரு டோரு. அவ்வளவுதான் நம்ம ஹீரோ ஒரு ஓட்டத்தை பிடிப்பான் பாருங்க. ஓடுறான் நிறைய கதவுல தாண்டி ஓடிக்கிட்டே இருக்கான். எங்கதான் அப்படி ஓடுறான்னு சொல்லிட்டு அவனுக்கும் தெரியல, நம்மளுக்கும் தெரியல. இப்ப கட் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் இந்த காம்படிஷனா காட்டுறானுங்க. இப்ப நான் சொன்ன மாதிரி அந்த முகமுடி போட்டது கூட ஒருத்தன் மோத போறான். அவனை பார்க்க சின்ன பையன் மாதிரி இருப்பான் அப்படின்னு கூட சொன்னேன் இல்லையா. ஆனா அந்த பையனோட வயசு அவரோட வயசுல பாதி தான் இருக்கும். ஆனா அவனோட உடம்ப பாத்தீங்கன்னா எவ்வளவு கட்டுமஸ்தா இருக்குன்னு பாருங்க. இப்ப இந்த பையன் கூட சண்டை போடுறதுக்காக நம்ம முகமுடி போட்டவர் ரெடியாகி வந்துடுறாரு. சோ நம்ம முகமுடி போட்டவர் கையோட அவரோட பார்ட்னரே அந்த ஸ்டேஜுக்கு கூட்டிட்டு வந்துடுறாரு. வந்த 2 பேருக்கும் பொக்கையெல்லாம் கொடுத்து அங்க வர வச்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா அது நடந்துட்டு இருக்கும் போது ஆப்னட் டீம்ல இருக்க 2 பேரும் கோவமாயி அந்த 2 பேரையும் அடிச்சிடறானுங்க. இப்ப அதே சமயம் நம்ம ஹீரோ அந்த பாலத்துல ஏறி ஓடிக்கிட்டே இருந்தாலையா, அவனும் ஓடுறான் கடைசியில இன்னொரு ரூம்ல வந்து விழுகுறான். அப்படி அந்த ரூம்ல வந்து விழுந்தவன் அப்படியே திரும்பி மேல பார்த்தா அவனுக்கு ஒரு பயங்கரமான ஷாக்கு. அது என்னன்னா நம்மளோட ஹீரோ இதுக்கு முன்னாடி இருந்த ரூம்ல செவுத்துல குட்டி குட்டியான ஏஞ்சல்ஸ் எல்லாம் இருக்கும். சோ அப்படி வந்த ஏஞ்சல்ஸ் எல்லாமே கொஞ்ச நேரத்துல உள்ள போயிருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே அது பட்டனா மாறி இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ரூம்லயும். ஆனா என்ன கொஞ்சம் வளர்ந்த ஏஞ்சல்ஸ் இங்க இருக்கு. அப்படி வந்த ஏஞ்சல்ஸ் எல்லாமே நம்ம ஹீரோ பார்த்து சிரிச்சுட்டு மறுபடியும் உள்ள போது அது போன இடத்துல எல்லாமே மறுபடியும் ஒரு பட்டனா வந்துருது. சோ அப்படி இங்க சீனை காட்டோம்னா அந்த காம்படிஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. இதுல அந்த முகமுடி போட்டர் கூட ஒருத்தன் பார்ட்னரா இருந்தால அவன் வந்து இப்ப தனியா ஒரு ரிங்குக்குள்ள மாட்டிக்கிறான். அவனை பாத்தீங்கன்னா அந்த ஆப்னட் டீம்ல இருக்க 2 பேரும் போட்டு பொளந்து கட்டானுங்க. அடி அவனால தாங்க முடியல. விட்டா அந்த 2 பேருமே அவனை கொண்டு போடுவானுங்க போல. அப்ப ஒரு கட்டத்துக்கு மேல சின்னதா ஒரு கேப் கிடைக்குது. அந்த சின்ன கேப்ல ரிங்குக்கு வெளியே நிக்கிற நம்ம முகமுடி போட்ட பாக்ஸர் எப்படியோ பாச கொடுத்துறான். இப்ப நம்ம முகமுடி போட்ட பாக்ஸர் உள்ள வந்துடுறான். இப்ப அந்த 2 பேத்துல ஒருத்தன் நம்ம முகமுடி போட்ட சேர்ல தலையில அடிச்சு கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றான். இப்ப அப்படியே கிட்ட நம்மளோட ஹீரோவும் ஒரு பட்டன் அப்படியே அமுத்துறான். ஆனா அப்படி அங்க பட்டன் அமுத்துற அடுத்த செகண்ட் இங்க நம்ம முகமுடி போட்டவனோட தலை நீண்டு போய் ஆப்னட் டீம்ல இருக்க 2 பேருமே அடிச்சு சாச்சிருது. அவ்வளவுதான். நீங்க பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்ல முகமுடி போட்ட தான் ஜெயிச்சிருக்காரு. அப்படி ஜெயிச்சனால முகமுடி போட்டவனுங்க அவனோட பார்ட்னருக்கு கப்ப பிரைஸா கொடுக்குறாங்க. அப்ப இந்த பக்கம் நம்மளோட ஹீரோ மறுபடியும் ஒரு பட்டன் அமுக்குறான். மறுபடியும் அந்த முகமுடி போட்டவனோட தலை நீளுது. கூட இருந்த பார்ட்னரே அடிச்சு காலி பண்ணிடுறான். கூடவே பரிசு கொடுக்க வந்தோடனே அடிச்சு காலி பண்ணிடுறான். சோ இது எல்லாத்தையும் யார் காரணம் பாத்தீங்கன்னா நம்மளோட ஹீரோ தான். அதுக்கு யார் மெயின் காரணம் பாத்தீங்கன்னா அவன் அழுத்தின
பட்டன் தான். ஸோ இப்போ உங்களுக்கு புரியுமே ஸ்டார்டிங் சீன்ல இருந்து ஏன்டா அந்த பாக்ஸே காட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போதைக்கு நம்ம ஹீரோ வந்து ஒரு ஒளியை பார்க்குறோம். அந்த ஒளியில இருந்து மேலே பார்த்தா மேலே ஏதோ வெளிச்சம் தெரியுது. ஸோ இது வழியா நம்ம ஏறி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டனை வச்சு காலில் ஏறி போறான். ஸோ அப்படி அவன் அந்த பட்டன்ல ஏறி போகும்போது உலகத்துல ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது. பிறப்பா இருக்கட்டும் இறப்பா இருக்கட்டும் அவன் ஏற ஏற ஒவ்வொன்றா நடந்துகிட்டே இருக்கு. ஸோ இப்படியே நம்மளோட ஹீரோவும் ஏறிக்கிட்டே இருக்கான். கடைசி வரை அவன் ஏறின படம் கிடையாது. இப்படி அந்த பட்டன்ல ஏறனால உலகத்துல நிறைய பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு. ஸோ இப்படி அந்த படத்தையும் முடிச்சிடறானுங்க.